போன வாரம் கருப்பட்டி வாங்கிட்டு இருந்தோம். இதில் வந்து நிறைய டவுட் இருக்குது. அதனால் மறுபடியும் நமக்கு ஒரு 5 கிலோ கருப்பட்டி வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 5 கிலோ கருப்பட்டி வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அதை அந்த அக்காட்ட போய் கேட்குறதுக்கும் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. ஸோ என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கருப்பட்டி வந்து மெல்ட் ஆகுது, புது கருப்பட்டி. இதை வந்து எப்படி பதப்படுத்தி வச்சா கரெக்டாக இருக்கும்? அதாவது பரனில் வச்சு சூடு ஏற்றாமல் இது நேச்சுரலாக நம்ம பதப்படுத்தி வச்சா எப்படி கெட்டு போகாமல், அதாவது கெட்டு போகலன்னா மெல்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த அக்காட்ட போய் பார்த்துப்போம். 2 நாள் முன்னாடி வந்து அக்கா கிட்ட கருப்பட்டி வாங்கிட்டு போனேன். இந்த கருப்பட்டி நல்லா இருந்துச்சு. அதனால் எங்கள் மாமா, எங்கள் அத்தை எல்லாருமே கேட்டிருந்தாங்க கருப்பட்டி. இந்த கருப்பட்டி வந்து புது கருப்பட்டி வந்து நான் வீட்டில் வச்சுருந்தது மெல்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு கவரை போட்டு மூடி வச்சுருந்தேன். அதனால் மெல்ட் ஆச்சு. அக்கா கிட்ட கேட்டேன், என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு இப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டா அது வந்து கெட்டு போவாங்க பாருங்க. அது மெல்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் நார்மலாக வச்சுக்கிட்டா போதும். அப்படியே நம்ம அக்கா வீட்டில் உள்ள அடுப்பை போய் பார்ப்போம். அதில் வந்து பயணி காமிச்சிருக்காங்க. இது பயணி தானக்கா? ஆமாம். சரி சரி சரி. இப்போதான் வத்தை போட்டிருக்காங்களாம். இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. இவங்க கிட்ட வந்து மொத்தம் 5 பனைமரம் தான் இருக்குது. அதனால் இவங்க வீட்டிலே கம்மியாக தான் செய்கிறாங்க. கலப்படம் எதுவுமே இல்லைங்க. அதனால தான் நான் தேடி வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதே இவங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பயணி காய்ப்பாங்களா, நல்லா கூப்பணி வர வைக்கும். இவங்ககிட்ட இதுவும் இருக்குது, பனங்கற்கண்டும் இருக்குது. பனங்கற்கட்டு அது தானக்கா? இது வந்து போன வருஷம் உள்ள பனங்கற்கண்டு. இது காய போட்டிருக்காங்க. இது விற்பனைக்கு இல்லை, அவங்க வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கா கிலோ அது? அதுவும் 400 ரூபா தான். கருப்பட்டியும் 400 ரூபா தான் கிலோ, பனங்கருப்பட்டியும் 400 ரூபா தான் கிலோ. சரி, ஓகேவா? எதுவும் டவுட்னாலும் எதுனாலும் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அக்கா கிட்ட கேட்டு நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கருப்பட்டி பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணி வந்து இப்போ தான் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கருப்பட்டி வந்து புது கருப்பட்டி ஸ்டாக் இல்லை. அதனால் ஒரு 10 நாள் கழித்து கருப்பட்டி வந்து டெலிவரி பண்ணுறோம். ஸோ இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்டாக்கு கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குகிறோம். இது வந்து யார் சாப்பிட்டாலும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால தான் நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குறோங்க. ஸோ நம்ம செய்கிற தொழிலுக்கு வந்து நம்ம ஏமாற்றம் இல்லாமல் பொய் பேசாமல் நம்ம நிம்மதியான ஒரு தொழில் செய்யணும். அதுக்காக தான் நான் டைரெக்டாக அவங்ககிட்ட வாங்கி சொல்கிறேங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஊர் சைடு ஏதாவது ஆர்கானிக் பொருள் வேணும்னு சொன்னால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிடுங்க. என்ன டவுட்னாலும் என்கிட்ட தைரியமாக கேளுங்க.